எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு அதிசயமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். வடகாஞ்சி என்று அழைக்கப்படும் மேஞ்சூரில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ஸ்ரீ கைலாசநாதர் மடத்தில் இருக்கிற ஸ்ரீ முனீஸ்வரர் பீடத்தில் நடந்த மிகவும் ஒரு அற்புதமான அதிசயமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அங்கே குருவாயிருந்து எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய திரு இனியவன் குருஜி அவர்கள் தன்னுடைய கடும் தவத்தினாலும் இறைவனுடைய அருளினாலும் இந்த சகல லோகங்களையுமே அவர் கண்டிருக்கிறார். தெய்வங்களோடு அவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற உயரிய நோக்கத்தோட அவர் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் இறைவனை அஞ்சனத்தின் மூலிமா காட்சியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று சரியா 25/8/2024 8:25 PM 8:25 அந்த நேரத்தில் மிகவும் ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியை நேரில் அவருடைய கண்களால் கண்டு அந்த ஆச்சரியத்திலிருந்து இன்னும் வெளியே வர முடியாமல் தவிக்கிற ஒரு பக்தரை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய அனுபவத்தை அவருடைய வாயிலால் அவங்க சொல்ல போகிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஜோசப் என்று அழைக்கப்படும் திரு சிவா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை இப்போ நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறார். சிவா, நீங்கள் பார்த்த அதிசயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 4 மாதமாக மீஞ்சில் இருக்கிற முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். அங்கே வந்த பிறகு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், எதிர்பார்க்காத நிகழ்வுகளாக நடக்குது. நேற்று ஒரு அதிசயம் நடந்தது, அதை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது எப்படின்னா, குருவாக இருக்கிற இனியவன் அவர் என் கையில் ஒரு அஞ்சனத்தை கொடுத்து அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதை என்ன தெரியுதோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கல? அது நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அது நான் சாமி கும்பிட தான் போனேன் நான். பட் இந்த அதிசயம் நடக்குன்னு அது கடவுளுடைய சித்தமாக இருக்குது. நான் இப்போ பார்க்குறேன். பார்க்கும்போது டக்குன்னு அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல. முதல்ல முனீஸ்வரர் சாமி அவர் உருவமாக அப்படியே தெரிஞ்சார். அது தெரியும் போது என்னால் சரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட சாமி வேறு எதனா பார்க்கணுமான்னு சொன்னார். அப்புறம் நான் பெருமாளை பார்க்கணும் சொன்னேன். பெருமாளை ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு வேறு கடவுள் என்ன வராது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன எப்படின்னே தெரியல, என்னை அறியாமலே இருந்தேன். அது எனக்கு சிவனே எனக்கு காட்சி கொடுத்தாரு. சிவனே பார்க்குறீங்க? சிவன் லிங்கம் ஃபஸ்ட்டில் எனக்கு அந்த திரை, அதுக்கப்புறம் அதனுடைய லிங்கம் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கற்பூரத்தை ஏற்றி கற்பூரத்தை கொளுத்தி உங்களுக்கு இயேசு நீங்கள் வணங்குறீங்க. ஆக்சுவலாக பேசிக்கலாக நான் கிறிஸ்டினை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது சொல்லும்போது அவர் அப்படியே உருவமும் வந்தார். அங்கேயே வச்சு தடியை வச்சுலாம் வந்தபோது என்னால் என்ன இது அப்படின்ன மாதிரி ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இதை பார்க்கும்போது கடவுள்ன்றது மனுஷனுக்குள்ள ஒரு கடவுள் தான். அதில் பாகுபாடு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இவங்க தான் மதங்கள் பேரில் மனுஷன் பிரித்து வச்சுருக்காங்க. மக்கள் எந்த பேதமும் இல்லை. ஆமாம், இறைவன் எந்த பேதமும் கிடையாது. எல்லாமே மனுஷனால் பிரிக்கப்பட்டதாக மதங்களும் எல்லாமே சாமிங்களும் மனுஷனால் தான் பிரித்து வச்சுருக்காங்க. பட் இந்த இடத்துல பிறகு இந்த இடம் ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல எல்லா கடவுளையும் பார்க்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்டு வரீங்கன்னா அந்த கடவுளை நீங்கள் உங்களுக்கு உருவமாக கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். நீங்கள் எங்கேயுமே இந்த கடவுளை பார்க்க முடியாது. ஸோ அதுமாதிரி இடம், அது ஒரு புனிதமான இடம். அது புனிதமான இடம், ஒரு அதிசயமான இடம். இது வரைக்கும் நான் எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கேன். ஏன்னா இதுமாரி எனக்கு ஒரு அற்புதம் கிடைச்சது என்னால் நான் அப்படியே கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப புல்லரிச்சு ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த குருவின் அருளாலும் இறைவன் அருளாலும் உங்களுக்கு இது சாதாரணமாக எங்கேயுமே நிகழாத நிகழ்வு. இது நான் ஒரு சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கே அது மாதிரி காட்சி கொடுத்தாருன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப பக்தியோடு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே பண்ணுறதுக்கு இங்கே எல்லாமே பார்க்கலாம். கடவுளை உருவமாக பார்க்கல, நான் சாமியாக பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இங்கே முழு மனசோடு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தியாகும். வாழ்க்கையில் அதை விட உங்களுக்கு எதுவுமே வேணான்ற மாதிரியே ஆகிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எனக்கு இனியவன் குரு அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் நிறைய பேரை யான் பெற்ற இன்பம் மற்றவங்களும் அதை அனுபவிக்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.